எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் ரகசியத்தை பத்தி பேச போறோம். உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நாம ரகசியம்னு சொல்றோம். ஆனா தேவர்களுக்கே தெரியாத, பெரிய பெரிய மகரிஷிகளுக்கே எட்டாத ஒரு ரகசியம் இருக்குன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் முன்னாடி நிக்கிற கிருஷ்ணர், அர்ஜுனா, இப்போ நான் சொல்ல போறது உன்னோட நன்மைக்காக தான். ஏன்னா நீ என் மேல அம்புட்டு அன்பு வச்சிருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தையே படைச்ச ஒருத்தன் ஒரு மனுஷங்கிட்ட ரகசியம் சொல்றாருன்னா அந்த இடம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொல்றாரு. நமே விதுஹு சுரகணாக பிரபவம் நமஹர்ஷயஹ அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீனாம் ச சர்வஷஹ. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்னோட தோற்றத்தையோ என்னோட ரகசியத்தையோ தேவர்களோ முனிவர்களோ கூட அறிய முடியாது. ஏன்னா அந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆதி மூலமா நானே இருக்கேன். இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. ஒரு குழந்தை எப்படித்தான் அப்பா பிறந்ததை நேர்ல பார்த்திருக்க முடியும்? அதே மாதிரிதான் தேவர்களும் ரிஷிகளும் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தாங்க. அப்புறம் எப்படி அவரோட ஆதி அந்தத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு! சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இதெல்லாம் எப்படி உருவானுச்சுன்னு விஞ்ஞானம் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் தான். அர்ஜுனா, என்னை எவன் ஒருவன் பிறப்பற்றவன்னோ தொடக்கமில்லாதவன்னோ இந்த லோகத்துக்கெல்லாம் மகேஸ்வரன்னோ உணர்றானோ அவன்தான் மனுஷங்களுக்குள்ள அறிவுள்ளவன். அவன்தான் எல்லா பாவங்கள்லிருந்தும் விடுபடுறான். ஏன் பிறப்பற்றவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு? ஏன்னா நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆனா அந்த பரம்பொருளுக்கு அப்படி எதுவும் கிடையாது. அவர் எப்போவும் இருக்காரு, எப்போவும் இருப்பாரு. நாம ஏன் குழக்கத்துல இருக்கோம்? நாம எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் நடக்குதுன்னு நம்புறோம். ஆனா அந்த காலத்தையும் படைச்சவர் அவர்தான். தேவர்கள் கூட அவரை ஒரு லிமிட்டுக்குள்ளதான் பார்க்கறாங்க. ஆனா கிருஷ்ணர் அந்த லிமிட்டுக்கு அப்பாற்பட்டவர். அர்ஜுனா, இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த உலகத்துல எதை பார்த்தும் ஆச்சரியம் வராது. ஏன்னா எதுவுமே அவருக்கு வெளியே இல்லை. இந்த பிரபஞ்சத்தோக உண்மையான ஆரம்பம் எதுன்னு நீங்க தேடுனா அது ஒரு புள்ளியில போய் முடியும். அந்த புள்ளி தான் கிருஷ்ணர். இந்த ரகசியம் தெரிஞ்சவன் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவன் மாதிரி. அவன் மனசுல எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அவன் உலகத்தோட மாஸ்டரை பிடிச்சிட்டான். ஆனா இந்த பிரபஞ்சத்தை படைச்சது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளையும் அவர்தான் கட்டுப்படுத்துறாரா? நம்ம மனசுல தோன்ற அந்த எண்ணங்கள், நம்ம குணங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருது? அத பத்தி கிருஷ்ணர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அர்ஜுனா, இப்போ நீ உன்னையே கவனிச்சு பாரு. உனக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் ஓடுது. சில நேரம் உனக்கு துணிச்சல் வருது, சில நேரம் பயம் வருது. சில நேரம் நீ ரொம்ப அறிவுபூர்வமா யோசிக்கிற, சில நேரம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நாம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் நம்மளோட சுபாவம், நம்ம வளர்ப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. அவர் சொல்ற ஸ்லோகம் இதோ: புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோ தானம் யசோ அயஷஹ பவந்தி பாவா பூதானாம் மத்தே ஏவ பிருதக் விதாக. கிருஷ்ணர் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. புத்தி, சரியானதை தீர்மானிக்கும் திறன்; ஞானம், உண்மை அறிவு; அசம்மோகம், மயக்கமில்லாத தெளிவு; பொறுமை, உண்மை; புலனடக்கம், மன அடக்கம்; சுகம், துக்கம்; பிறப்பு, இறப்பு; பயம், பயமின்மை; அஹிம்சை, சமநிலை; திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி. இப்படி மனுஷன்கிட்ட இருக்கிற இந்த 20 வகையான குணங்களும் என்னிடமிருந்தே வர்ற மாறுபட்ட உணர்வுகள் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னா அது அவனோட திறமைன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அந்த புத்தியை அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கா கொடுக்கறது அந்த பரம்பொருள் தான். ஒருத்தன் ரொம்ப அமைதியா இருக்கான்னா அந்த அமைதி அவனுக்குள்ளேருந்து வரல, அது கிருஷ்ணரோட ஒரு அலை. ஏன் இப்படி விதவிதமான குணங்களை கொடுக்கறாரு?
ஏன்னா இந்த உலக நாடகம் நடக்கிறதுக்கு அத்தனை விதமான உணர்ச்சிகளும் தேவைப்படுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம், கிருஷ்ணர் துக்கம் மற்றும் பயம் கூட என்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒருத்தனுக்கு பயம் வரும்போது தான் அவன் பாதுகாப்பை தேடுறான். ஒருத்தனுக்கு துக்கம் வரும்போது தான் அவன் நிரந்தரமான சந்தோஷத்தை தேடுறான். அந்த தேடல் தான் கடைசியில அவனை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனால கெட்ட குணம்னு நாம எதை சொல்றோமோ அதுவும் ஒரு நோக்கத்தோட தான் அவரால படைக்கப்பட்டிருக்கு. அர்ஜுனா, உன்னோட பொறுமை இருக்கு பாரு, அது உன்னோட பலம். ஆனா அந்த பொறுமை கூட என்கிட்ட இருந்து தான் உனக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒருத்தன் புகழ் அடைறான்னா அது அவனோட கர்ம வினையால நான் கொடுக்கறது. ஒருத்தனுக்கு அவமானம் கிடைக்குதுன்னா அவனோட அகங்காரத்தை அடக்கிறதுக்காக நான் கொடுக்கறது. இப்படி எல்லா உணர்வுகளுக்கும் பின்னாடி ஒரு டிசைன் இருக்கு. இந்த உண்மையை உணர்ந்தவன் எப்போவும் சமநிலையோட இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்போ வர்ற இந்த துக்கம் கிருஷ்ணர் கொடுத்தது, இப்போ வர்ற இந்த சந்தோஷமும் கிருஷ்ணர் கொடுத்தது அப்படின்னு. அவன் எதையும் பிடிச்சுக்க மாட்டான், எதையும் தள்ளிவிட மாட்டான். இந்த 20 குணங்களும் ஒரு சங்கிலி மாதிரி நம்மள பிடிச்சிருக்கு. ஆனா இதோட ஆரம்பம் கிருஷ்ணர் தான்னு தெரிஞ்சா அந்த சங்கிலி உன்னை வலிக்காது. சரி, நம்ம குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருதுன்னு தெரிஞ்சாச்சு. ஆனா இந்த ஒட்டுமொத்த மனித குலமும் எப்படி உருவானுச்சு? நம்ம முன்னோர்கள் யாரு? அந்த சிருஷ்டியோட ஆரம்ப புள்ளி எது? அத பத்தி கிருஷ்ணர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அர்ஜுனா, இப்போ வரலாற்றையும் விட பழமையான ஒரு விஷயத்துக்கு போவோம். இந்த உலகம் இப்படியேவா இருந்தது? இல்ல, இதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. அந்த ஆரம்பத்துல யார் இருந்தாங்க? நாம எல்லாரும் யாருடைய வாரிசுகள்? இத பத்தி கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம் இதோ: மஹர்ஷயோ சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோகஹ இமாஹ் பிரஜாஹா. இதோட அர்த்தம் என்னன்னா, பண்டைய காலத்துல இருந்த 7 மகாரிஷிகளும் அதே மாதிரி 4 மனுக்களும் என்னுடைய மனதிலிருந்து பிறந்தவர்கள். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரஜைகளும் அவங்க கிட்ட இருந்துதான் வந்தாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதாவது இந்த மொத்த மனித குலத்தோட டிஎன்ஏவும் கடைசியில போய் கிருஷ்ணரோட மனசுல தான் முடியுது. யோசிச்சு பாருங்க, நாம ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு ஜாதியில பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் அப்பா, அவரோட அப்பான்னு பின்னாடி போய்கிட்டே இருந்தா கடைசியில அந்த 7 ரிஷிகளும் 4 மனுக்களும் தான் வந்து நிப்பாங்க. அவங்க யாரு? அவங்க கிருஷ்ணரோட மானச புத்திரர்கள். அதாவது எந்த ஒரு உடல் சம்பந்தமும் இல்லாம கிருஷ்ணரோட வெறும் சங்கல்பத்தினாலேயே உருவானவங்க. அவங்க கிட்ட இருந்துதான் இந்த உலகம் முழுக்க மக்கள் பெருகினாங்க. இந்த உண்மையை ஒருத்தன் உணர்ந்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். அது என்னன்னா, விபூதிம் யோகம் ச மம. என்னோட இந்த விபூதியையும் யோகத்தையும் யார் உண்மையா உணர்றானோ அவன் அசையாத பக்தி கொள்கிறான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படி கிருஷ்ணர் சொல்றாரு? ஏன்னா உன்னோட ரூட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ வேற எங்கேயும் அலைய மாட்ட. நாம எல்லாரும் ஒரே ஒரு மூலத்தில இருந்து வந்தவங்க அப்படின்னு தெரியும்போது அங்க பிரிவினைக்கு இடமில்லை. அந்த 7 ரிஷிகள் அறிவுக்கும் தர்மத்துக்கும் வழிகாட்டியா இருந்தாங்க. அந்த மனுக்கள் வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் கிருஷ்ணரோட ஒரு பார்ட்டு தான். அப்போ இந்த உலகமே கிருஷ்ணரோட ஒரு நீட்சிதான் அப்படின்னு புரியுது. அர்ஜுனா, இந்த ரகசியம் தெரிஞ்சவன்தான் உண்மையான ஞானி. அவன் எதையும் சாதாரணமா பார்க்க மாட்டான். ஒரு மரம் இருக்குன்னா அதுல இருக்கிற இலைய மட்டும் பார்க்காம அதோட வேரையும் பார்க்கிறவன் தான் புத்திசாலி. அந்த வேர்தான் கிருஷ்ணர். இந்த 7 ரிஷிகளும் மனுக்களும் அந்த வேர்ல இருந்து வந்த பெரிய கிளைகள். நாம எல்லாரும் அந்த கிளைகள்ல இருக்கிற இலைகள். இந்த உண்மையை நீ மனசார நம்பினா உனக்குள்ள ஒரு ஆழமான அமைதி வரும். ஏன்னா நீ ஒரு அனாதை கிடையாது. உனக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்தோட உச்சியில கிருஷ்ணர் இருக்காரு. சரி, இந்த உறவை நாம எப்படி தக்க வச்சுக்கிறது? ஒரு பக்தன் எப்படி தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்? கீதையோட மொத்த சாரத்தையும் 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் எப்படி சொல்றாரு? அதை பத்தி அடுத்து பார்ப்போம். அர்ஜுனா, கீதைங்கிறது 700 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு பெரிய கடல். ஆனா அந்த மொத்த கடலையும் ஒரு சின்ன சொம்புல அடைச்சு கொடுக்கணும்னா இந்த 4 ஸ்லோகங்கள் தான் அது. இத சதுர்ஸ்லோகி கீதை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒருத்தன் இந்த 4 ஸ்லோகத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா கூட போதும், அவன் கிருஷ்ணரை அடைஞ்சிடுவான். அந்த முக்கியமான ஸ்லோகம் இதோ: அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹா. இதோட அர்த்தம், நானே அனைத்திற்கும் ஆதாரம், என்னிடமிருந்தே அனைத்தும் செயல்படுகின்றன. இதை உணர்ந்த ஞானிகள் மிகுந்த பக்தியுடன் என்னை ஆராதிக்கிறார்கள். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த உலகத்துல நீ பார்க்கிற அத்தனை மூமெண்ட்டும் கிருஷ்ணரோட எனர்ஜி தான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் இன்னும் ஆழமானது. மச்சித்தா மத்கதப்ராணா போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஷ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமண்டி ச. ஒரு உண்மையான பக்தன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனோட சித்தம் எப்பவும் கிருஷ்ணர்கிட்டயே இருக்கும். மச்சித்தா, அவனோட உயிர் மூச்சே கிருஷ்ணர் தான் அப்படின்னு அவன் நினைப்பான். மத்கத பிராணா, அவன் சும்மா இருக்க மாட்டான். மத்த பக்தர்களோட சேர்ந்து இறைவனை பத்தி விவாதிப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிப்பாங்க. அப்படி பேசும்போது அவங்க அடையிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நாம எப்பவும் எதை பத்தி பேசுறோம்? ஊர்கதையும் உலக கதையும் தான் பேசுறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன பத்தி பேசு, என்ன பத்தி சிந்தி, அப்போ உனக்கு ஒரு விதமான திருப்தியும் ஒரு விதமான இன்பமும் கிடைக்கும். இது எப்படி தெரியுமா? ஒருத்தன் தான் காதலிக்கிறவங்கள பத்தி பேசும்போது அவனுக்கு ஒரு பூரிப்பு வரும்ல, அதே மாதிரிதான் இறைவனை பத்தி பேச பேச அந்த அன்பு ஊற்றெடுக்கும். பக்திங்கிறது ஏதோ மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்ல அர்ஜுனா, அது ஒரு கொண்டாட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இறைவனோட பெருமைகளை பகிர்ந்துக்கிறதுல இருக்கிற அந்த ஆனந்தம் வேற எதுலயும் இல்ல. அவங்க என்ன பத்தி பேசி பேசியே என்னோட தன்மையை அடைஞ்சிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க அதை ஒரு விளையாட்டா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க மனசு எப்பவும் அந்த பரம்பொருளோட கனெக்ட் ஆகி இருக்கு. இந்த 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல கடவுளை ஆதாரமா ஏத்துக்கோ, அப்புறம் உன் மனசை கொடு, அப்புறம் உன்னோட செயல்களை அவர் மேல திருப்பு, கடைசியில அந்த பேரின்பத்துல மூழ்கிடு. இதுதான் ஷார்ட்கட். ஆனா இப்படி பக்தி பண்றவங்களுக்கு மனசுல குழப்பம் வந்தா என்ன பண்றது? அவங்க இருட்ட கிருஷ்ணர் எப்படி நீக்குவாரு? அவங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, பக்தி பண்ற எல்லாரும் எடுத்த உடனே பெரிய ஞானி ஆயிட மாட்டாங்க. சில நேரம் குழப்பம் வரும், சில நேரம் சந்தேகம் வரும். ஆனா எவன் ஒருத்தன் தளர்ந்து போகாம அன்போட என்ன தேடுறானோ அவனுக்கு நான் ஒரு பெரிய உதவி பண்றேன். அது என்ன தெரியுமா? கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம்: தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. எப்போதும் என்னுடன் இணைந்திருந்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னை வந்து அடைவதற்கான புத்தியோகத்தை நான் வழங்குகிறேன். இதுல ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு. நீ கடவுளை தேடி போறதை விட கடவுள் உன்னை நோக்கி வர்றதுதான் ஈஸி. நீ அன்போட ஒரு அடி முன்னாடி வச்சா அவர் உனக்கு அந்த புத்தியை கொடுத்துருவாரு. அந்த புத்தி என்ன பண்ணும்னா உன்னை தடுமாறாம அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த ஸ்லோகம் இன்னும் பவர்ஃபுல்லானது. தேஷாமேவானு கம்பார்த்தம் அகமஜானஜம் தமஹ நாஷயாம் நாத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. இது அவர்களின் மீது கொண்ட கருணையால் அவர்களின் இதயத்தில் வீற்றிருக்கும் நானே பிரகாசமான ஞானம் எனும் தீபத்தை ஏற்றி அறியாமை எனும் இருளை துரத்துகிறேன். இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. உன்னோட இருட்ட நீ நீக்க கஷ்டப்பட வேண்டாம். நீ உன் இதயத்துல கிருஷ்ணருக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும், அவரே அங்க ஒரு விளக்கை ஏத்திடுவாரு. அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சதும் உனக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், சந்தேகம் எல்லாமே பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். அறியாமைங்கிறது ஒரு இருட்டு அறை மாதிரி. அந்த அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ இடிச்சுக்கிட்டு விழற. ஆனா அங்க ஒரு சின்ன தீக்குச்சி ஏத்துனா கூட போதும், எல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும்ல. அதே மாதிரி தான் இந்த ஞான தீபமும். இது உன் வெளியில எரியிற விளக்கு இல்ல, உன் உள்ளுக்குள்ள எரியிற விளக்கு. இந்த விளக்கை ஏத்துறது கிருஷ்ணரோட வேலை. அவர் எப்போ அதை செய்வாரு? நீ எப்போ அன்பால அவர் கையை பிடிக்கிறியோ அப்போதான். அர்ஜுனா, நீ எதற்கும் கவலைப்படாத. எனக்கு ஒன்னும் தெரியலையே, நான் எப்படி ஞானியாவேன் அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டாம். நீ அன்பா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறாரு. இந்த ஞானம்ங்கிறது படிச்சு வர்றதில்ல, இது அவரோட கருணையால வர்றது, அனுகம்பா. இந்த தெளிவு கிடைச்ச உடனே அர்ஜுனன் எப்படி ரியாக்ட் பண்ணா?
கிருஷ்ணரை வெறும் நண்பனா பார்த்த அர்ஜுனன் இப்போ அவரை எப்படி பார்க்கறான்? அவனுக்குள்ள வந்த அந்த தாகம் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டதும் அர்ஜுனனோட மனசுல ஒரு பெரிய மின்னல் விட்டது. அவன் இப்ப வரைக்கும் கிருஷ்ணரை தன்னோட மாமா பையனாவும் ஃப்ரெண்டாவும் தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்பதான் அவனுக்கு அர்ஜுனா, இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டதும் அர்ஜுனனோட மனசுல ஒரு பெரிய மின்னல் விட்டது. அவன் இப்ப வரைக்கும் கிருஷ்ணரை தன்னோட மாமா பையனாவும் ஃப்ரெண்டாவும் தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்பதான் அவனுக்கு தெரியுது, அவன் முன்னாடி நிக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, இந்த அண்ட சராசரத்துக்கே நாயகன் அப்படின்னு. உடனே அர்ஜுனன் சிலிர்த்து போய் பேச ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம்: பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். நீயே பரபிரம்மம், நீயே உயர்ந்த இருப்பிடம், நீயே மகா பரிசுத்தமானவன், நீ அழிவற்றவன், திவ்யமானவன், தேவர்களுக்கெல்லாம் ஆதிதேவன், பிறப்பற்றவன், எங்கும் நிறைந்தவன். அர்ஜுனா, இப்போ நீ இத சும்மா சொல்லல. நாரதர், அசிதர், தேவலர், வியாசர்னு பெரிய பெரிய ரிஷிகள் சொன்னதை இப்போ நான் நேரடியா உணர்றேன். நீ சொல்ற அத்தனையும் நான் உண்மையாக ஏத்துக்கிறேன் கிருஷ்ணா. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு தாகம் எடுக்குது. கிருஷ்ணா, உன்னோட பெருமைகளை கேட்க கேட்க எனக்கு தெவிட்டவே இல்லை. அது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கு. நீ இந்த உலகத்துல எந்தெந்த உருவங்கள்ல மறைஞ்சிருக்க, நீ எந்தெந்த பொருட்கள்ல உன்னோட விபூதிய, அதாவது சிறப்புகளை வச்சிருக்க, அதை எனக்கு இன்னும் விரிவா சொல்லு. உன்னை நான் எப்படி எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் கெஞ்சிரான். இந்த தாகம் இருக்கே, இதுதான் ஒரு உண்மையான பக்தனோட அடையாளம். இறைவனை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணும். விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன. உன்னுடைய சக்தியையும் விபூதியையும் எனக்கு விரிவாக சொல்லு. ஏன்னா உன்னோட பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. சரி அர்ஜுனா, என்னோட பெருமைகளுக்கு முடிவே கிடையாது. ஆனா உனக்காக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கேதான் விபூதி யோகத்தோட மெயினான பகுதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நண்பனா இருந்த கிருஷ்ணர் இப்போ ஒரு குருவா, ஒரு தெய்வமா தன் விஸ்வரூபத்தை வார்த்தைகளால விவரிக்க போறாரு. முதல்ல அவர் என்ன சொல்றாரு? அவர் எங்க இருக்காரு? அந்த பரம்பொருள் நம்ம உடம்புக்குள்ள எங்க ஒளிஞ்சிருக்கு? அதை பத்தி அடுத்த பாகத்துல கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த ஷாக்கிங் அப்டேட்டை பார்ப்போம். அர்ஜுனா, கிருஷ்ணர் இப்போ தன்னோட பெருமைகளை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எடுத்த உடனே ஆகாயத்தையோ இல்ல கடலையோ சொல்லல. அவர் ரொம்ப பக்கத்து. அர்ஜுனா, கிருஷ்ணர் இப்போ தன்னோட பெருமைகளை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எடுத்த உடனே ஆகாயத்தையோ இல்ல கடலையோ சொல்லல. அவர் ரொம்ப பக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்ற மிக முக்கியமான ஸ்லோகம்: அஹமாத்மா குடாகேச சர்வபூதா சயஸ்திதஹ அஹமாதிஷ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவச. குடாகேசா அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயத்திலும் வீற்றிருக்கும் ஆத்மா நானே. எல்லா உயிர்களுக்கும் தொடக்கம், இடை மற்றும் முடிவாக நானே இருக்கிறேன். இதுதான் விபூதி யோகத்தோட ரூட் மேப். கடவுள் எங்கேயோ கைலாசத்திலேயோ இல்ல வைகுண்டத்திலேயோ மட்டும் இல்ல, உனக்குள்ளேயே ஆத்மாவா உட்கார்ந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, நாம கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம முகத்தை பார்க்கறோம். ஆனா அந்த உடம்பை இயக்குற அந்த சக்தி இருக்கே, அதுதான் கிருஷ்ணர். நீ மூச்சு விடுற, உன் இதயம் துடிக்குது, உன் மூளை யோசிக்குது. இது எதுவுமே உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அந்த இன்டர்னல் என்ஜினை ரன் பண்ற டிரைவர் கிருஷ்ணர் தான். ஒரு எறும்புக்கும் அதே ஆத்மாதான், ஒரு யானைக்கும் அதே ஆத்மாதான். கிருஷ்ணர் சொல்றாரு, நானே தொடக்கம். அதாவது ஒரு உயிர் உருவாகும்போது அங்க விதை நானே. நானே இடை. அந்த உயிர் வாழுற வரைக்கும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது நானே. நானே முடிவு. அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகும்போது அந்த முடிவும் நானே. அப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம கிருஷ்ணரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கோம். இந்த உண்மையை நீ உணர்ந்துட்டா அப்புறம் நீ யாரை பார்த்து பயப்படுவ? உன் எதிரிக்குள்ளேயும் அதே கிருஷ்ணர் தான் இருக்காரு, உனக்குள்ளேயும் அதே கிருஷ்ணர் தான் இருக்காரு. இந்த ஆத்மா அழிவற்றதுன்னு முன்னாடியே சொன்னார்ல, அந்த ஆத்மா வேற யாரும் இல்ல, அது கிருஷ்ணரோட ஒரு அங்கம்தான். அர்ஜுனா, நீ கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உன் உள்ளுக்குள்ள திரும்பி பாரு, அங்கதான் அவர் இருக்காரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பொருட்கள்ல அவர் எப்படி தெரிவாரு? இயற்கையில எதெல்லாம் அவரோட விபூதி? அவர் ஏன் சூரியனையும் சந்திரனையும் சொல்றாரு? அதை பத்தி அடுத்ததா விரிவா பார்ப்போம். அர்ஜுனா,
இப்போ நான் இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்டான விஷயங்களை சொல்றேன். எதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா அழகா பவர்ஃபுல்லா இருக்கோ அங்க எல்லாம் என்ன பாரு. கிருஷ்ணர் லிஸ்ட் போடுறாரு. ஆதித்யானாம் மகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் மகம் சசி. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஒளிரும் பொருட்களில் நான் கதிரவன், மருத்களில் நான் மரீச்சி, நக்ஷத்திரங்களில் நான் சந்திரன். கவனிச்சு பாருங்க, சூரியன்தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. அந்த பிரம்மாண்டமான ஒளியை நீ பார்க்கும்போது அது கிருஷ்ணரோட ஒரு துளி வெளிச்சம்னு நினைச்சுக்கோ. ராத்திரியில வானத்தை பார்க்கும்போது அந்த நிலாவோட குளிர்ச்சியான ஒளியில கிருஷ்ணரை பாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிரினங்களில் நான் உணர்வு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, எது மத்த எல்லாத்தையும் விட ஸ்பெஷலா இருக்கோ அது கிருஷ்ணரோட விபூதி. ருத்ரர்களில் நான் சங்கரன், மலைகளில் நான் மேருமலை. யோசிச்சு பாருங்க, அந்த மேருமலையோட கம்பீரத்துல கிருஷ்ணர் இருக்காரு. மிருகங்கள்ல நான் சிங்கம், பறவைகள்ல நான் கருடன், ஆறுகள்ல நான் கங்கை. கங்கையோட அந்த புனிதமான ஓட்டத்துல கிருஷ்ணரை பாரு. நாகங்கள்ல நான் வாசுகி, பசுக்கள்ல நான் காமதேனோ. ஏன் இப்படி ஒவ்வொன்னா சொல்றாருன்னா, நம்ம கண்ணு எப்பவுமே ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்தா அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கும்ல, அந்த ஸ்தம்பிச்சு நிக்கிற அந்த மொமெண்ட் தான் கிருஷ்ணர். அர்ஜுனா, இந்த உலகத்தில் இருக்கிற உயர்ந்த குணங்கள், உயர்ந்த சக்திகள் எல்லாமே என்னோட ஒரு சின்ன அம்சம்தான். நீ ஒரு பெரிய வெற்றியை கண்டா அந்த வெற்றியில என்ன பாரு. ஒரு பெரிய அறிவாளிய பார்த்தா அவரோட அறிவுல என்ன பாரு. ஒரு அழகான பூவை பார்த்தா அதோட அழக நானே கொடுத்ததுன்னு நினைச்சுக்கோ. இப்படி நீ பழக ஆரம்பிச்சா உனக்கு இந்த உலகமே கிருஷ்ணமயமா தெரியும். அப்புறம் உனக்கு தனிமையே இருக்காது, ஏன்னா எல்லாத்துலயும் அவர் இருப்பாரு. சரி, காலத்தையும் சக்தியையும் பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவர் எப்படி எல்லாவற்றையும் அழிக்கும் சக்தியாகவும் இருக்கிறார்? அதை பத்தி அடுத்ததா விரிவா பார்ப்போம். அர்ஜுனா, இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இந்த உலகத்துல எதையுமே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னா அது எது? அதுதான் காலம். கிருஷ்ணர் சொல்றாரு, சர்காணாமாதிரந்தஸ்ச மத்யம் சைவாகம் அர்ஜுன அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரபததாமகம். படைப்புகளின் தொடக்கமும் முடிவும் இடையிலிருக்கும் இருப்பும் நானே. வித்தைகளில் நான் ஆன்மீக வித்தை, அதாவது ஆத்ம ஞானம். விவாதம் செய்பவர்களிடம் இருக்கும் தர்க்கம் நான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், காலயத்தாமகம் காலக. காலத்தை கணக்கிடுபவர்களில் நான் காலமாகவும் எல்லாவற்றையும் அழிக்கும் காலமாகவும் நானே இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, காலத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. அது ஒரு பெரிய சக்கரம் மாதிரி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த பிடிபடாத காலம்தான் கிருஷ்ணர். ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் ராமனாக இருக்கிறேன். மீன்களில் நான் சுறா மீனாக இருக்கிறேன். நதிகளில் நான் ஜான்னவி, அதாவது கங்கை. இன்னும் சொல்லப்போனா, நான் பெண்களிடம் இருக்கும் புகழ், செல்வம், வாக்கு, நினைவாற்றல், புத்தி, உறுதி, பொறுமை ஆகிய 7 குணங்களாகவும் இருக்கிறேன். கிருஷ்ணர் இங்க ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு. நான் நல்லவன் கிட்ட மட்டும் இல்ல, ஏமாற்றுக்காரர்களிடம் இருக்கும் சூதாட்டமாகவும் நான் தான். இதுல என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை செயல்களுக்கும் பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நான். ஒருத்தன் தப்பு பண்றான்னா அதுக்கு அவனுக்கு கிடைக்கிற அந்த சக்தியும் என்னோடது தான். ஆனா அவன் அதை எப்படி பயன்படுத்துறாங்கிறது அவனோட கர்மவினை. வெற்றியில் நான் வெற்றியாக இருக்கிறேன். முயற்சியில் நான் முயற்சியாக இருக்கிறேன். பலசாலிகளில் பலமாக இருக்கிறேன். யாதவர்களில் நான் வாசுதேவன், அதாவது நானே. பாண்டவர்களில் நீ அர்ஜுனன். அர்ஜுனா, நீயும் என்னோட ஒரு விபூதிதான். இதை கேட்கும்போது அர்ஜுனனுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அர்ஜுனா, இதோட லிஸ்ட் முடியல. நான் மௌனமா இருக்கிறவங்களோட மௌனம், ஞானிகளோட ஞானம், இப்படி எல்லாமா நானே இருக்கேன்.
ஆனா இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நான் எப்படி தாங்குறேன்? அந்த கிளைமேக்ஸ் ரகசியத்தை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் என்னோட பெருமைகளோட ஒரு சின்ன சாம்பிள் தான். என்னோட விபூதிகளுக்கு முடிவே கிடையாது. ஆனா இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பதில் சொல்றேன், கேட்டுக்கோ. அத்தியாயத்தோட இறுதி ஸ்லோகம் இது. அதவா பகுனைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டபியாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுன, இவ்வளவு விவரங்களை நீ அறிந்து என்ன பயன்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் என்னுடைய ஒரு சிறிய துளி சக்தியால், அதாவது ஏகாம்சேன, நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் விபூதி யோகத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். யோசிச்சு பாருங்க, நாம பார்க்கிற இந்த பூமி, சூரிய குடும்பம், கோடிக்கணக்கான அண்டங்கள், அதாவது கேலக்சிஸ், இது எல்லாமே கிருஷ்ணரோட ஒரு சின்ன துளிதானாம். அப்போ அவரோட முழு சக்தி எவ்வளவு பெருசா இருக்கும்? நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு பெரிய சமுத்திரத்துல இருந்து ஒரு சின்ன சொட்டு தண்ணீரை எடுத்தா அது எப்படி இருக்குமோ, அந்த சொட்டு தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். கிருஷ்ணர் முடிக்கிறாரு, எந்த ஒரு பொருள் அழகா இருக்கோ, ஐஸ்வர்யமா இருக்கோ, சக்தியோட இருக்கோ, அது எல்லாமே என்னோட தேஜஸின் ஒரு துளி அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இந்த அத்தியாயத்தோட செய்தி என்னன்னா, கடவுளை நீ எங்கேயோ வெளியே தேட வேண்டாம். இந்த உலகத்துல நீ எதை கண்டு வியக்கிறியோ, எதை கண்டு ஆச்சரியப்படுறியோ, அங்கெல்லாம் கிருஷ்ணரோட கையெழுத்து இருக்கு. ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்புல இருந்து ஒரு பெரிய மலையோட கம்பீரம் வரைக்கும் எல்லாமே அவரோட விபூதிதான். அர்ஜுனா, இப்போ உனக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். நீ போரிடுறது யாரோட? எல்லாம் கிருஷ்ணரோட ஒரு அங்கம்தான். நீ யாரை கொல்ல போற? எல்லாம் அவரோட ஒரு வெளிப்பாடுதான். இந்த விஸ்வரூபத்தை வார்த்தைகளால கேட்ட நீ இப்போ அதை நேர்ல பார்க்க ஆசைப்படுறியா? அந்த பேரதிசயம்தான் அடுத்த அத்தியாயம். விபூதி யோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், பார்வையை மாத்து, உலகம் மாறும். எல்லாத்திலையும் இறைவனை பார்க்க பழகு. அப்புறம் உனக்கு எதிரியே இருக்க மாட்டான், பயமே இருக்காது. ஏன்னா நீ ஒரு பிரம்மாண்டமான சக்தியோட ஒரு துளி எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். கிருஷ்ணரோட இந்த மகா சக்தியை உணர்ந்து உன்னோட கடமையை செய். ஓம் தத் சத்.